ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ். வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம். நான் 1 டம்ளரில் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கிட்டால் சாப்பாடு உதிரியாக வரும். இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டா தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஆனியன் இல்லைன்னா, நல்லா ஃப்ரை பண்ணலைன்னா ஆனியன் அங்கங்கே திட்டு பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நல்லா இருக்காது. நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக செஞ்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ஆனியன் இருக்கிறதே தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக வதங்கிடுச்சு. நம்ம இப்போ ஒரு மசாலாவை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேல் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ சாம்பார் பவுடர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு லைட்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சால்ட், எனக்கு தகுந்த மாதிரி நான் சால்ட் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ பார்த்துட்டு கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கறி மசாலா பவுடர். மெயினாக இதில் ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்குன்னே ஒரு சீக்ரெட் மசாலானாலே சிக்கன் மசாலா தாங்க. சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலா கொஞ்சம் நல்லா வேகணுங்க. வேகினா தான் ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ அந்த மசாலா வேகிற வரைக்கும் கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ அந்த மசாலா வேகணும்னு தோணுதோ அந்தளவுக்கு கொஞ்சம் வாட்டர் சேர்த்திக்கோங்க. வாட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மசாலா நல்லா வேந்துடும், ஸ்மெல்லும் ரிமூவ் ஆயிரும். ஸோ வாட்டர் சேர்த்துக்கோங்க. வாட்டர் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ அந்த தண்ணி ஊற்றிருக்க தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துச்சு. இந்த ஸ்டேஜ் ஓகே. இந்த ஸ்டேஜில் நம்ம நான் ஆல்ரெடி வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அது மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. இப்போ அந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். நல்லா மசாலா கூட அது கோட்டிக்கும் நல்லா வெண்டைக்காய். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் மசாலா கூட ஒட்டுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒயிட் ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதை 2 பேர் இல்லை 3 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. நான் செஞ்சுருக்க குவான்டிட்டி. உங்களோட ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் சால்ட்டு பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ நான் ஆட் பண்ணி சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.